அத்தை, இந்தாங்க அத்தை, உங்களுக்காக நான் நகை வாங்கிட்டு வந்திருக்கேன். கழுத்துக்கு செயினே இல்லைன்னு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களே, இந்தாங்க அத்தை, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குடுமா. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன் செயின், கழுத்துக்கு ஒரு செயின் போகணும்னு சொல்லிட்டு. ஐயோ, எவ்வளோம்மா? 5 பவுன் இருக்கும் போல் தெரியுது. ரேட்டை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அது எவ்வளோ ரேட்டாக தான் பரவாயில்ல, நீங்கள் போட்டுக்குங்க, போட்டு சந்தோஷமா இருங்க அத்தை. பிடிச்சிருக்குங்களா? என்னம்மா இப்படி கேட்ட? பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஒரு 5 பவுன் இருக்கும் போல் தெரியுது. சரி, இப்போவே நல்ல நேரம் தான், இப்போ நான் போட்டு பார்க்குறேன். சரிங்க அத்தை, போட்டு பாருங்க. நான் போயிட்டு உங்களுக்கு சூடாக டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். நம்ம பொண்ணு கூட இவ்வளோ ஆசையாக செயின் வாங்கி கொடுத்தது இவ்வளோ வருஷம் ஆகுது. நம்ம மருமக நமக்கு எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்தா. குறைஞ்சது 5 பவுன் இருக்கும் போல் தெரியுது. போட்டு பார்ப்போம். என்ன இது இறங்கவே மாட்டேங்குது? கழுத்துல கூட முழுசா இறங்கல. அதான் நான் பார்த்தேன். என்னடா இவோ செயின் வாங்கி எனக்காவது கொடுக்குறதாவது பாதியிலே நிக்குது. அப்படியே செயின் கழுத்துல இறங்க மாட்டேங்குது. நம்ம மேல அக்கறை வச்சு செயின் வாங்கி கொடுத்துட்டா. கூப்பிட்டீங்களா அத்தை? என்ன செயின் வாங்கி கொடுத்த பார், பாதியிலே நிக்குது. கழுத்துல கூட முழுசா இறங்கல, அப்படியே நிக்குது. என்னத்த செயின் வாங்கி கொடுத்தியோ? அத்தை, முதல்ல மண்டபம் கொண்டைய கழுட்டுங்க, அப்பதான் செயின் உள்ள போகும். அப்படியே கொண்டையோட போட்டீங்கன்னா செயின் உள்ள போகாது. இதுவா? போயிடுச்சு. நல்லா இருக்குது.